கடந்த 10 இயர்ஸ்க்கு மேல நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். 4000 வீடியோக்கு மேல அப்லோட் பண்ணிருக்கோம். பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு சோனி மொபைலுடைய வீடியோ தமிழ் டெக்ல போடுறது. இன்ஃபேக்ட் இந்த வீடியோ ஷூட் ஆகுறதுல இருந்து நான் பாட்டு கேட்கறது, படம் பார்க்குற வரைக்குமே எல்லா இடத்துலயுமே சோனி தான் இங்க இருக்கு. நம்மள பல பேர் ஒரு காலத்துல சோனி மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஸோ நீங்க யூஸ் பண்ண அப்படி ஒரு சோனி மொபைல் என்னன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம இதை பார்க்கலாம். இப்போ உங்க முன்னாடி A and B அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு இமேஜ் சாம்பிள்ஸ் வச்சா நீங்க எது கோட் பண்ணுவீங்க? ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் ஏவை தான் செலக்ட் பண்ணிருப்பீங்க. பட் ஆக்சுவலி இந்த கம்பேரிசன்ல வின்னர் B தான். ஏன்னா இதை எடுத்தது சோனி Xperia 1 Mark 8ல. போனை பார்க்கறதுக்கு முன்பாக ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்க பார்த்தலாம். பாக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ரொம்ப மினிமலிஸ்டிக்கா போறோன்ற பேர்ல ரொம்பவே மினிமலிஸ்டிக்கா போன மாதிரியான பாக்ஸ் இது. ஓபன் பண்ணி உள்ள பார்த்தா ஒண்ணுமே இல்லை. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? சோ டிசைனை பொறுத்தவரைக்கும் எங்க டீம்ல 10 பேருக்குமே 10 விதமான ஒப்பீனியன் இருந்தது. மண்ணு மாதிரி இருக்கு. எஸ், எக்ஸாக்ட்லி. நம்ம OnePlusல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாண்ட்ஸ்டோன் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரபலமா போச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய மாடல்ஸ்ல அதை கேஸாவே வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுவுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். எப்படின்னு கேக்குறீங்களா? இங்க கேளுங்க. நகத்தை வெட்டிட்டு இதுலயே தேய்ச்சிக்கலாம். உண்மையில சாஃப்ட் பண்ணி விடுது. பாத்தியா, அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸா கொடுத்துக்கிறாங்க. நான்லாம் பேசிட்டு இருக்காதப்பா. அப்பா அப்படியே ரைட்ல திருப்பினா நமக்கு 3 பட்டன் இருக்குதுங்க. சோ எது எந்த பட்டன் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். கெஸ் எதுக்கு? நானே சொல்றேன். மேல இருக்கிறது பவர் பட்டனு, இது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மாதிரி இருக்கு. இது ஆக்ஷன் பட்டன் இங்க கொடுத்துருக்கீங்க. நீ சொன்னது எல்லாமே தப்பு. மேல இருக்கிறது வால்யூம் ராக்கர் கீ. ப்ரோ, இது இப்படி ஸ்வைப் பண்ணீங்கன்னா மேல, இப்படி ஸ்வைப் பண்ணா கீழே, அப்படி இருந்தா நல்லா இருக்கும்ல. ஆனா அப்படி இல்ல. அது பட்டன் தான். ஒண்ணுக்கும் உதவல. இன்னும் கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்கணும். ஆமா தானே? டன். ரெண்டாவது இருக்கிறது நீ சொன்னது கரெக்ட். இது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். அதுதான் பவர் பட்டனும். அண்ட் மூணாவது இருக்கிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இவங்க தான் உருப்படியா பண்ணிருக்காங்க. எப்படி பண்ணணும்னு பார்த்து காப்பிடிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கேமரா ஷட்டர் பட்டன். அதுல 2 விஷயம் இருக்கு. நீங்க ஆஃப் ஷட்டர் அனுப்பலாம். அதால தான் அழகா ஃபோக்கஸ் ஆகுமா? அது இருக்கு. லாங் பிரஸ் பண்ணினா போட்டோஸ் எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷனும் இருக்கு. இது 2 இல்லாம நம்ம மற்ற விஷயத்துக்கும் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் நம்ம வச்சு இப்படி பிரஸ் பண்ணும்போது பட்டன் அப்படின்ற ஃபீல் இருக்கிறதுனால போன் ஷேக் ஆகாமையே நம்மளால கரெக்டான ஒரு போட்டோ வந்து எடுத்துக்க முடியுது. பட் அதுல நம்ம பிரஸ் பண்ணும்போது அந்த ஒரு சின்ன ஷேக் இருக்கும். அப்போ ஒரு சில டைம் வந்து போட்டோ வந்து கொஞ்சம் பிளர் ஆயிடும். அந்த பிரச்சனை அங்க இருக்குல்ல, அது வந்து இதுல இல்ல. ஃபிளாக்ஷிப்ல பாரு என்ன கொடுத்துருக்காங்க, பேர் தெரியலையா? இது என்னன்னா ஏதோ தெரியல. புதுசா இருக்கும் உங்களுக்கு. 3.5mm ஜாக் இது பேர் தான். சோ ஹைரஸ் ஆடியோல இருந்து நீங்க ஒரு IEMs எல்லாம் யூஸ் பண்றதா இருந்தாலுமே இதை யூஸ் பண்ணி அசால்ட்டா வந்து நீங்க பாட்டு கேட்டுக்க முடியும். இதெல்லாம் இதுக்கு மேல என்னது எஸ்பென்னா? ஒரு செகண்ட் ஆட்டி நின்று மாட்டேங்குது உனக்கு. சோனி எல்லாம் எஸ்பென் கொடுத்தாங்கன்னா சிம் ஸ்லாட் ப்ரோ நகத்திலே எடுத்துக்கலாம். சிம் வச்சுட்டு டூல்லாம் தேவை கிடையாது. இதுக்கு தான் நாங்க வந்து சிம் ட்ரே கொடுக்கறது இல்ல. அதுக்கு தான் அடுத்தடி. இதுல மெமரி கார்டும் போட முடியும். microSD கார்டு இங்க பாருங்க. IP68 ரேட்டிங் வேற கொடுத்துக்கிறாங்க. இது கொடுத்தோம். சரி, இப்போ என்ன பண்ணணும்? இப்போ ஒரு அளவு தான் இல்ல. இப்போ எல்லாத்த விட முக்கியமே இவங்க ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி கேட்டு பாருங்க. கிளியரா இருக்கு. வோக்கல்ஸும் நல்லா இருக்கு. ஐயா, இது என்னது மேலையும் கீழியும்? உங்க போன்ல என்ன வச்சிருக்கீங்க இவ்வளவு பெருசா? அது டைனமிக் ஐலண்ட். இது டைனமிக் கண்ட்ரி. அது அது மேல சரி, கீழே என்னது? இது டைனமிக் கான்டினென்ட். சின்ன சந்தா தீவு, பெருசா இருந்தா நக்கல்யா அவனுக்கு. கொஞ்சமாச்சு லாஜிக் இருக்கா? டிஸ்பிளேவும் நீ படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபிளெஜ்டா எந்த ஒரு கட்டும் இல்லாம வந்து பார்க்கலாம். மற்றபடி டிஸ்பிளேவும் 1080p தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மார்ட் ஃபோனில் 4K டிஸ்பிளே கொண்டு வந்தது சோனி தான். பட் லெகசி இஸ் பின்னாடி இருக்கு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் கொடுத்துருக்காங்க. 1.5K ரெசல்யூஷன் கூட கிடையாது ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில். அண்ட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி வந்து கையை கொடுங்க ப்ரோ. இப்போதான் கரெக்டாக வந்திருக்கீங்க ஃபிளாக்ஷிப்னு. ப்ரோ 30 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துக்கிறாங்க. கரெக்ட். நெக்ஸ்ட் இதெல்லாம் தானே ஃபிளாக்ஷிப்புக்கு உள்ளது. அடையாளம். நீங்க 45 போனீங்க. 45 கிடையாதுண்ணா. அது அதைத்தான் நான் சொன்னேன். அப்போ ஒத்துக்கினியா? பத்தி இப்போ வந்துட்டு ஒத்துக்கிட்ட 30 வாட் வந்தோடனே இவனுக்கு பெரிய குஷி ஆயிடுச்சு. ஆனா பிரைசிங்ல மட்டும் கரெக்டா கம்ப்ளீட் பண்றீங்கப்பா. எவ்வளவு இது? 1.6 lakh ஃபிளாக்ஷிப்ல. அதனால இந்தியாவில் லான்ச் பண்ண மாட்டாங்க இவங்க, தெரியுமா? நான் கேட்கக்கூடாதுங்கிறதெல்லாம் நீங்களே சொல்லி முடிச்சிட்டீங்க. அதானே? இல்லை, இப்போ மனசாட்சி வேணும்ல. ஆனா நீ மனசாட்சியே இல்லாம எல்லா வீடியோலையும் அப்படி கிடையாது. அப்புறம் இது எப்படிதான் மனசாட்சியே இல்லாம ஃபிளாக்ஷிப்னு சொல்றீங்க? அதுதான் எனக்கு தெரியல. அது எப்படி இது மனசாட்சியே இல்லாம ஃபிளாக்ஷிப்னு சொல்றீங்க? Snapdragon 8 Elite Gen 5 ப்ராசஸர், புது ப்ராசஸர். அந்த ப்ராசஸர் கொடுத்துக்கிறாங்க.
புதுசு கொடுத்தா ஃப்ளாக்ஷிப்பா அப்படிதான் சொல்றாங்க ஊர்ல எல்லாரும். இப்போ ஃப்ளாக்ஷிப்பை போடும்போது இது என்ன ஆகுது? எல்லாத்தோட முக்கியம் கிளீனான இது பவர் பட்டன் அமைத்திடுறேன். கிளீனான ஸ்லீக்கான யூஐ ஒண்ணுமே இல்லை. ரொம்ப ஸ்லீக், ரொம்ப ஸ்லிம். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அவ்வளோதான். பிக்சலில் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் போல. பட் ஆக்சுவலி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்லீக்காக, ஏன்னா ஒன்றுமே இல்லைல்ல, பெருசாக இதில் எதுவும் ஒர்க் பண்ணாத மாதிரி தான் எனக்கும் தெரியுது. அதனால அது நல்லா இருக்கு. ஆனால் உன்னை அடிக்கிறது ஒருத்தன் வருவான்னு சொல்லி இருந்தோம் பார்த்தியா? சோனினா சும்மா கிடையாது பாரு. அங்கே ஒரு சோனி, இங்கே ஒரு சோனி, பாரு அங்கே ஒரு சோனி உக்காந்துக்குது. எல்லாமே சோனி தான். அவன் தானே வேணும் வாங்கினா, அதனால சொல்கிறேன். என்ன சொல்ல வரீங்க? 48 மேப்ஸுக்கான 3 ட்ரிபிள் 1 தானா? சரி, 3 சோனி சென்சரே கொடுத்துக்கிறாங்க. அதில் 2 வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைடும் டெலஃபோட்டோவும் அல்டிமேட்டான இருக்குது செம்ம சென்சர் வந்து கொடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இப்போ சோனியோட சென்சர் நம்ம மற்ற கேமராவில் இருந்தாலே அது சூப்பர்னு சொல்லுவோம். நீங்களும் இவங்ககிட்ட தானே வாங்குறீங்க, அதுவே சூப்பர்னுவோம். அப்போ அவங்களே அவங்க கேமரா வச்சிருந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கு? அதுதான் கேமரா சாம்பிள்ஸ் பார். ஸோ இமேஜ் குவாலிட்டி எல்லாம் மற்ற இடத்துல ரொம்ப மோசமாக இருக்குதுன்னா சொல்லியிருந்தானுங்களா? ஆக்சுவலி நாங்கள் எடுத்த சாம்பிள் இமேஜஸில் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. ஆனால் என்ன, அந்த போர்ட்ரேட் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மட்டும் எஜுகேஷன் அந்த அளவுக்கு கிடையாது. ப்ளஸ் ஒரு ஜென்ரலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கு. படிக்க தெரிஞ்சா படிங்க, அப்படி கிடையாது. இதில் இந்த ஃபோட்டோ பாருங்க. இந்த ஃபோட்டோ சப்ஜெக்ட்டுக்கு நேராக இருக்கிற எல்லாமே ஈக்குவலாக ஃபோக்கஸ் ஆயிருக்கு. அதே சப்ஜெக்ட்லேருந்து லாங்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த புக்கே வந்துருக்குது. ஸோ கிராஜுவல் பிளரிங் வந்து கரெக்டாக இருக்குது. ஈவன் நம்ம ஃபோட்டோ எடுக்கும் போது நம்ம எந்த சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுறோங்களோ அதோட எக்ஸ்போஷர் தான் கரெக்டா இருக்கும். ஆமா, மற்ற எக்ஸ்போஷர்லாம் கண்டிப்பா மாறும். அதுல அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் அல்டிமேட்டுங்க. அந்த எக்ஸ்போஷர் மாறும். அது இதுல கரெக்டா பண்ணுது. ப்ரோ மோட்ல வச்சு வீடியோவோ போட்டோ எடுக்கும்போது ஐஎஸ்ஓ கண்ட்ரோல் பண்ணதும் சரி, இல்ல எஃபிஎஸ் கண்ட்ரோல் பண்ணதும் சரி, ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் கிரேட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து டிஎஸ்எல்ஆர் கேமரால எந்த மாதிரியான கண்ட்ரோல் பண்ணுவோமோ நாங்கள் சைட் பை சைட் காமிக்க சொல்றேன். அந்த மாதிரியான கண்ட்ரோல் ஓரளவுக்கு வந்து இதுல கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் ஒரு பிரச்சனை, உங்களால் ஒயிட் பேலன்ஸை லாக்கே பண்ண முடியாது ஒழுங்கா வீடியோ எடுக்கும்போது. இதில் ப்ராப்பராக ஒயிட் பேலன்ஸ் லாக் ஆகுது. ஈவன் மெஜெண்டாவும் டின்டிங் கண்ட்ரோல் பண்ண முடியுது. சரி, இது ஃபோட்டோக்கு மட்டுமா இல்லை வீடியோவுக்கும் இதே தான். 1.5 லேக்குக்கு இது ஜஸ்டிஃபைடா எனக்கு இருக்குதா அப்படின்னா நான் இல்லைன்னு சொல்லுவேன். கரெக்ட் ப்ரோ. ஒரு எந்தூசியாஸ்டா பார்க்கும்போது உண்மையாகவே இருக்கு. எனக்கு இந்த சந்தோஷம்லாம் இருக்கு, அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்லாம் இருக்கு. ஆனால் காசை கொடுத்து வாங்கணும், ரெக்கமெண்ட் பண்ணணும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவ்வளோதான், சிம்பிள். இதுதான் ஒன்லைனர். ஸ்பெக்கா ஆன் பேப்பரில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அதை ப்ராக்டிக்கலி கன்வெர்ட் பண்ணி வாங்குற அளவுக்கு இல்லைன்றது தான் சேட் ரியாலிட்டி. ஆனால் என்னன்னா 3 கேமராலையும் நம்ம 4K வீடியோ எடுத்துக்கலாம், அது ஒரு பாயிண்ட் இருக்கு. அண்ட் நம்ம ஸ்டார்டிங்கில் பேசணுமே இந்த இமேஜ். ஸோ இந்த இமேஜ் ஏன் வின்னர்னு அவங்க சொன்னாங்கன்னா, இதுதான் இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி ஏனால கொஞ்சமாக ப்ராசஸ் பண்ணப்பட்ட இமேஜ். அவங்க தான் நல்லா இல்லைன்றாங்க. ஆனால் நம்ம எடுக்கும்போது நமக்கும் நல்லா இல்லை. நார்மலாக எடுக்கும்போது கூட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இது ஒரு பேருக்கு இல்லை பப்ளிசிட்டிக்காக யூஸ் பண்ணாங்களான்னு எனக்கு சத்தியமா புரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னதான் மார்க்கெட்ல நம்ம விதவிதமான ஸ்மார்ட் போன்ஸை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் சோனி இல்லைன்றது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இந்த ஸ்மார்ட் போன் இந்தியாவில் வரணுமா வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்க கருத்துக்கள் என்னன்றதை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.